ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரான் நேற்று ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் வெற்றி பெற்றிருப்பதாக ஈரான் அதிபர் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது, அதற்கான விலை கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் உருவானது. ஜெருசலேம் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் தஞ்சமடையுமாறு இஸ்ரேல் அரசு அறிவுறுத்தியிருந்தது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களை குறிவைத்து ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகர் மீது பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை வீசி ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு முழு ஆதரவளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த நிலையில் அறிவித்திருக்கிறார். ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க படையினருக்கு ஜோ பைடன் உத்தரவிட்டிருக்கிறார். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கிய நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். இஸ்ரேலுக்கு உதவ அமெரிக்க கப்பல்களும் விமானங்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.